வெல்கம் டு டேஸ்டி கிங்டம். நம்மளுக்கு செய்ய போகிறது வெங்காயம் தக்காளி கார சட்னி. கார சட்னி செய்யறதுக்கு நம்ம கடாயை வச்சு 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன். இதில் ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 10 பல்லு பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா தண்ணி சுண்ட அளவுக்கு வதங்கணும். அப்போதான் கட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும் சட்னி. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தக்காளி ஆறிடுச்சு. இப்போ இதை ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நுரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். கரண்டி வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. கார சட்னி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.